வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ் காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் மே 14 மற்றும் 15ஆம் தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. அப்புறம் நம்ம டெலிகிராம் குரூப் லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதிலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்மளுடைய டெலிகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, உச்ச நீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் பிஆர் கவாய். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உச்சநீதிமன்றத்துடைய 52வது சீஃப் ஜஸ்டிஸ் ஆக பூஷன் ராமகிருஷ்ண கவாய் அப்படிங்கிறவர் பதவியேற்றிருக்காரு. இவர் இந்த மே 14ஆம் தேதியிலிருந்து இந்த ஆண்டு நவம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் பதவியில் இருப்பார். இவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தது, அதே மாதிரி இவரை நியமனம் பண்ணது யார் அப்படின்னா நம்முடைய குடியரசுத் தலைவர். இவர் மகாராஷ்டிரா மாநிலத்தில் பிறந்தவர். பௌத்த மதத்தை சேர்ந்த முதல் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இவர் தான். ஓகேவா, இவர் வந்து புத்த மதத்தை சேர்ந்தவர். அதே மாதிரி பட்டியல் இனத்தை சேர்ந்த 2வது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இவர். ஏற்கனவே ஒருத்தர் முதல் முறையாக பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியிருக்காரு. அவருடைய பேர் கேஜி பாலகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் தான். இவர் 2007லிருந்து 2010 ஆண்டு வரைக்கும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்தார். இப்போ உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா, உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இருக்காங்கள்ல, அவங்களுக்கான ஓய்வு பெற வயது இது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது, யூபிஎஸ்சி அமைப்பின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் அஜய்குமார். இப்போ நமக்கு தெரியும் யூபிஎஸ்சி அப்படின்னா யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படிங்கிறது தான், மத்திய அரசு பணியாளர் தேர்வு ஆணையம் அப்படிங்கிறது. இப்போ வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் எக்ஸாம்லாம் இவங்க தான் நடத்துகிறாங்க. இந்த அமைப்பு 1926ஆவது ஆண்டு அக்டோபர் 1ஆம் தேதி அமைக்கப்பட்டது. இதற்கு முன்னாடி இந்த அமைப்புடைய தலைவராக பிரீத்தி சுதன் அப்படிங்கிறவங்க இருந்தாங்க. இப்போ புதிய தலைவராக அஜய்குமார் அப்படிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. இவருடைய பதவி காலம் 6 ஆண்டுகள் அல்லது 65 வயதை எட்டுற வரைக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ இவருக்கு 50 வயசு ஆகுதுன்னு வச்சிங்களேன், இவர் 56 வயசு வரைக்கும் இந்த பதவியில் இருப்பார். அல்லது இப்போ இவருக்கு 63 வயது ஆகுதுன்னு வச்சிங்களேன், இவர் 65 வயது வரைக்கும் தான் இந்த பதவியில் இருக்க முடியும். அதுதான் இதோடைய அர்த்தம். இதுக்கு முன்னாடி இவர் பாதுகாப்புத்துறை செயலாளராக பணியாற்றியிருக்காரு. அடுத்தது, தற்போது பரிசோதனை செய்யப்பட்ட பார்கவாஸ்திரா என்பது என்ன? இதற்கான ஆன்சர் ட்ரோன் எதிர்ப்பு ஏவுகணை அமைப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரோன்கள்லாம் இருக்கும்ல, ட்ரோன் வந்துச்சு அப்படின்னா ஏவுகணையின் மூலமாக தாக்கி அழிக்கிற ஒரு திறமை கொண்ட ஒரு அமைப்பு தான் இந்த பார்கவாஸ்திரா அப்படிங்கிற ஒரு அமைப்பு. இதை ஒடிசாவில் இருக்கிற கோபால்பூர் அப்படிங்கிற பகுதியில் பரிசோதனை பண்ணியிருக்காங்க. இதை உருவாக்கின அமைப்பு எஸ்டிஏஎல் அப்படிங்கிற நிறுவனம். எஸ்டிஏஎல் அப்படின்னா சோலார் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் லிமிடெட் அப்படிங்கிற நிறுவனம். தமிழில் சோலார் பாதுகாப்பு மற்றும் வான்வெளி நிறுவனம் அப்படிங்கிற நிறுவனம். இப்போ இதில் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, ஒரே நேரத்தில் பல ட்ரோன்களை கண்டறிந்து சிறிய ஏவுகணைகள் மூலமாக தாக்கி அளிக்கிற திறமை கொண்டது தான் இது. அதே மாதிரி இது ரொம்ப குறைந்த விலையிலேயே அமைத்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் எஸ்ஏ எக்ஸாமுக்கான புதிய கிளாஸஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ஸ்டியூட்டில் ஓப்பன் கோட்டாக்கம் கிளாஸஸ் இருக்குது, அதே மாதிரி டிபார்ட்மெண்டல் கோட்டாக்கம் கிளாஸஸ் இருக்குது. நம்ம இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா சென்னையில் அண்ணா நகரில் இருக்குது. இதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி படிக்கலாம். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது தகவல் தெரியணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணி பேசிக்கலாம். அடுத்தது, கல்லூரி கனவு திட்டம் எந்த திட்டத்தின் கீழ் செயல்படுகிறது? இதற்கான ஆன்சர் நான் முதல்வன். இப்போ வந்து நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே சில திட்டங்கள் வந்து செயல்படுத்துகிறாங்க. கல்லூரி கனவு திட்டம், அதுக்கப்புறம் யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு வந்து மாதம் ஸ்காலர்ஷிப் வழங்குற திட்டம், இந்த மாதிரி ஒரு திட்டம் தான் இந்த நான் முதல்வன் அப்படிங்கிற திட்டம். அது கீழே நிறைய திட்டங்கள் செயல்படுத்துகிறாங்க. இப்போ இந்த கல்லூரி கனவு திட்டம் 2025ஆவது ஆண்டிற்கானது. என்ன அப்படின்னா, இப்போ 12ஆம் வகுப்பு முடித்திருப்பாங்கல்ல மாணவர்கள், அவங்க என்ன காலேஜில் படிக்கலாம் அல்லது என்ன டிகிரி அல்லது என்ன டிப்ளமோ படிக்கலாம், அந்த மாதிரி அவங்களுக்கு வழிகாட்டுதல் வழங்குற நிகழ்ச்சி தான் கல்லூரி கனவு அப்படிங்கிறது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் கோட்டூர்புரத்தில் அண்ணா நூற்றாண்டு நூலக வளாகத்தில் வந்து நடைபெற்றது. இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்தியாவிலேயே அதிகம் பேர் உயர்கல்வி படிக்கிற மாநிலம் வந்து தமிழ்நாடு தான். அது நமக்கு தெரியும், அது கரெக்டு தான். அடுத்தது, HCL மற்றும் ஃபாக்ஸ்கான் நிறுவனங்கள் இணைந்து எங்கு ரூபாய் 3076 கோடியில் செமிகண்டக்டர் ஆலை அமைக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் ஜெவார். இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஜெவார் அப்படிங்கிறது உத்தரப்பிரதேசத்தில் தான் இருக்குது. HCL மற்றும் ஃபாக்ஸ்கான் இந்த நிறுவனங்கள் சேர்ந்து செமிகண்டக்டர் ஆலை வந்து அமைக்கிறாங்க. இதில் என்ன உற்பத்தி பண்ணுவாங்கன்னா, கைபேசிகள், அப்புறம் மடிக்கணினிகள், அப்புறம் வந்து மின்னணு சிப்புகள், இதெல்லாம் உற்பத்தி பண்ணுவாங்க. இப்போ இது அமைக்கிறதுக்கு மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மத்திய அமைச்சரவையில் ஒப்புதல் வழங்கப்பட்ட 6வது செமிகண்டக்டர் ஆலை இது. இதில் பார்த்தீங்கன்னா மாதத்திற்கு 20,000 செமிகண்டக்டர் தகடுகள் உற்பத்தி பண்ண முடியும். அதே மாதிரி 3.6 கோடி சிப்கள் வந்து மாதம் தயாரிக்க முடியும். இந்த ஆலை 2027ஆவது ஆண்டில் உற்பத்தியை தொடங்கும்.
இந்த ஆலை இந்தியாவுடைய 40% சிப் தேவையை பூர்த்தி பண்ணும். அடுத்தது, தற்போது இந்தியாவை சேர்ந்த எந்த விளையாட்டு வீரருக்கு கௌரவ லெப்டினன்ட் கர்னல் அந்தஸ்து வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் நீரஜ் சோப்ரா. இப்போ நீரஜ் சோப்ரா அப்படிங்கிறவர் இந்தியாவுடைய ஈட்டியெறிதல் வீரர். இவருக்கு வந்து கௌரவ லெப்டினன்ட் கர்னல் அப்படிங்கிற அந்தஸ்து வந்து வழங்கியிருக்காங்க. இவர் 2016 ஆண்டு இந்திய இராணுவத்தில் ஜூனியர் நிலையில் வந்து சேர்க்கப்பட்டிருக்காரு. இந்திய இராணுவம் அப்படின்னா இந்திய ஆர்மி கிடையாது, இந்தியன் டெரிட்டோரியல் ஆர்மி இருக்குல்ல, அதில் தான் இவர் வந்து சேர்த்துருக்காங்க. இப்போ அவருக்கு வந்து கௌரவ லெப்டினன்ட் கர்னல் அப்படிங்கிற அந்தஸ்து வழங்கியிருக்காங்க. 2020 ஆண்டு டோக்கியோ ஒலிம்பிக் போட்டியில் இவர் தங்கம் ஜெயிச்சிருக்காரு. அப்புறம் பார்த்தீங்கன்னா 2024 ஆண்டு பாரிஸில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் இவர் வெள்ளி கூட ஜெயிச்சிருக்காரு. அடுத்தது, எந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இந்திய வம்சாவளி அனிதா ஆனந்த் நியமனம் செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் கனடா. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கனடாவில் தேர்தல் நடைபெற்றது, அதில் வந்து புதிய பிரதமரை தேர்வு பண்ணியிருந்தாங்க. அப்புறம் புதிய அமைச்சரவையும் இப்போ வந்து அமைத்திருக்காங்க. அதில் இந்திய வம்சாவளியினர் சிலரை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க. அவங்க யாரெல்லாம் அப்படிங்கிற பார்க்கலாம். அனிதா ஆனந்த் அப்படிங்கிறவங்க, இவங்க வெளியுறவுத்துறை அமைச்சராக அந்த நாட்டில் நியமனம் செய்யப்பட்டாங்க. அதே மாதிரி மனீந்தர் சிங் அப்படிங்கிறவங்க அந்த நாட்டுடைய சர்வதேச வர்த்தகத்துறை அமைச்சராக நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா ரன்தீப் சாராய் அப்படிங்கிறவர், இவர் வந்து சர்வதேச வளர்ச்சித்துறை செயலராக அங்கே நியமனம் செய்யப்பட்டிருக்காரு. இப்போ கனடாவுடைய பிரதமராக ரீசெண்டாக மார்க் கார்னி அப்படிங்கிறவரை தேர்வு பண்ணாங்க. இவர் வந்து லிபரல் கட்சி, அந்த நாட்டை சேர்ந்த லிபரல் கட்சியை சேர்ந்தவர். அடுத்தது, தற்போது காலமான ஜோஸ் முஜிஹா எந்த நாட்டின் முன்னாள் அதிபர்? இதற்கான ஆன்சர் உருகுவே. இப்போ பார்த்தீங்கன்னா உலகின் ஏழ்மையான அதிபர், வேர்ல்டு புவரஸ்ட் பிரசிடென்ட் அப்படின்னு ஜோஸ் முஜிகாவை தான் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னா அவர் வந்து ஈவன் தோ அவர் ஒரு பெரிய பிரசிடெண்ட்டாக இருந்தாலுமே ரொம்ப ஏழ்மையாகவே வாழ்ந்தார். அதனால தான் இவர் உருகுவே நாட்டுடைய முன்னாள் அதிபர். 1960களில் அந்த நாட்டுடைய இராணுவ ஆட்சிக்கு எதிராக போராடினார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1972 வந்து கைது செய்யப்பட்டார். 14 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையிலேயே அவரை கழித்தார். அதுக்கப்புறம் 1985 ஆண்டு உருகுவேல மக்களாட்சி மறந்தபோது அவர் வந்து விடுவிக்கப்பட்டார். ஓகே, இப்போ அவர் வந்து மரணம் அடைந்திருக்காரு. அடுத்தது, இது ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 2025 உலக உணவு பரிசை வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் மரியாங் கெலா ஹங்கிரியா. இப்போ பார்த்தீங்கன்னா உணவு பரிசு, இது ரொம்ப முக்கியமானது. உணவு சம்பந்தமாக ஆராய்ச்சி பண்ணுறவங்களுக்கு வழங்குகிற ஒரு பரிசு. இந்த ஆண்டு மரியாங்கலா ஹங்கிரியா அப்படிங்கிற ஒருத்தங்களுக்கு இதை வழங்கியிருக்காங்க. இவங்க பிரேசில் நாட்டை சேர்ந்த ஒரு சயின்டிஸ்ட். செயற்கை உரங்களை பயன்படுத்துறது சம்மந்தமாக இவங்க எதிர்த்துருக்காங்க, அதெல்லாம் பயன்படுத்த வேண்டாம் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. அதே மாதிரி 40 ஆண்டுகள் உயிரி விதைகள், அப்புறம் வந்து மண்ணெல்லாம் பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. இந்த உலக உணவு விருது இருக்குல்ல, அதை உருவாக்குனது யார் அப்படின்னா உலக பசுமை புரட்சியின் தந்தையான நார்மன் போர்லாக். அவர் தான் இதை உருவாக்கியிருக்காரு. 1987 ஆண்டு இதை உருவாக்கியிருக்காரு. ஓகே, நம்ம இந்தியாவில் வந்து பசுமை புரட்சியின் தந்தை வந்து MS சுவாமிநாதன், ஆனால் உலக அளவில் யார் அப்படின்னா அது நார்மன் போர்லாக். அடுத்தது, நயி திஷா என்ற முன்னெடுப்பை செயல்படுத்திய காவல்துறை எது? இதற்கான ஆன்சர் டெல்லி காவல்துறை. நயி திஷா அப்படின்னா என்னென்னா, இப்போ பள்ளிகளில் இடைநிற்றலை தடுக்கிறதுக்காக இதை வந்து தொடங்கியிருக்காங்க. இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போது ஸ்கூலில் ட்ராப் அவுட் ஆவாங்கல்ல மாணவர்கள், அவங்க வீட்டுக்கு போய் காவலர்கள் நேரில் வந்து போய் சந்திப்பாங்க. இப்போ ஒரு போலீஸ் வந்து ஒரு வீட்டில் போய் ஒரு அப்பா அம்மாட்ட போய் கேட்குறாங்க, எதனால் பையனை வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேங்கிறீங்க, அல்லது எதனால் இந்த பொண்ணை வந்து ஸ்கூலுக்கு அனுப்ப மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ வந்து இப்போ பையனாக இருந்தாங்க அப்படின்னா அங்கே அப்பா என்ன சொல்கிறாங்க, இல்லை இந்த பையனை நாங்கள் வேலைக்கு அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ அந்த போலீஸ் என்ன சொல்லுவாங்க, இந்த பையனுக்கு வந்து இன்னும் 18 வயசே ஆகலை, அப்போ இவன் குழந்தை, நீங்கள் வந்து குழந்தை தொழிலாளர் முறையில் ஈடுபடுத்துறீங்க, அதனால் நாங்கள் உங்களை கைது பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே வந்து ஒரு பொண்ணு இருக்குது, ஒரு 16 வயது தான் ஆகுது, உடனே வந்து திருமணம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுறாங்க. அப்போ இந்த போலீஸ் போய் கேட்குறாங்க, எதனால் நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை வந்து இந்த ஸ்கூலில் வந்து ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது, திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா அதுக்கும் போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணுவாங்க. அப்போ இதற்கான ஒரு அதிகாரம் அவங்கக்கிட்ட இருக்குல்ல, அப்போது இது மாதிரி ஒரு திட்டத்தை இங்கே செயல்படுத்துகிறாங்க. அப்போது அவங்க என்னென்னா போலீஸ் போய் மீண்டும் பள்ளிகளில் இணைக்கிற முயற்சியில் ஈடுபடுவாங்க. அடுத்தது, பண்டிட் லக்ஷ்மி சந்த் கலக்கர் சமஜிக் சம்மன் யோஜனா திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் ஹரியானா. இப்போது பண்டிட் லக்ஷ்மி சந்த் அப்படிங்கிறது ஹரியானாவில் இருந்த முக்கியமான ஒரு கலைஞர். ஓகேவா, இவருடைய பேரில் கலைஞர்களுக்காக ஒரு திட்டத்தை வந்து ஹரியானா அரசு தொடங்கியிருக்காங்க. இதில் கலாக்கார் அப்படின்னா கலைஞர் அப்படிங்கிறது தான் அர்த்தம். கலாக்கார் அப்படிங்கிறது ஹிந்தி வார்த்தை, அது கலைஞர் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, இப்போ பாருங்கள், இது வயதான கலைஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கணும் அப்படிங்கிறது தான் இதோடைய நோக்கம்.
60 வயதை கடந்த கலைஞர்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்குவாங்க. ஆனால் என்ன ஒரு கண்டிஷன் அப்படின்னா, ஒருத்தர் கலைஞர் இருக்கார் அப்படின்னா 20 ஆண்டுகளுக்கு குறைந்தபட்சம் அவர் கலைத்துறையில் ஈடுபட்டிருக்கணும். இன்னொன்று, ஏழையாக இருக்கிற கலைஞர்களுக்கு தான் வழங்குவாங்க. அவர் ஏற்கனவே நிறைய காசு சம்பாதிச்சிருக்காரு அப்படின்னா அவருக்கெல்லாம் வழங்க மாட்டாங்க. இது எப்படின்னா, ஒரு கலைஞர் இருக்கார், அவருடைய ஆண்டு ஊதியம் ரூபாய் 1.8 லட்சத்திற்கும் குறைவாக இருக்குது அப்படின்னா அவருக்கு மாதம் மாதம் அந்த ஹரியானா அரசு வந்து ரூபாய் 10,000 வழங்குவாங்க. அதே நேரம் அவருடைய ஆண்டு ஊதியம் ரூபாய் 1.8 லட்சத்திலிருந்து 3 லட்சத்திற்கு அந்த 3 லட்சத்துக்கு உட்பட்ட இருந்துச்சு அப்படின்னா மாதம் மாதம் ஹரியானா அரசு வந்து அவங்களுக்கு 7,000 ரூபாய் வழங்குவாங்க. ஓகே, அடுத்தது ஒரு ஷார்ட் நியூஸ் ரிஃபரன்ஸ், அதையுமே பார்க்கலாம். கேரளாவுடைய கோழிக்கோடு இருக்குல்ல, அது உலக சுகாதார அமைப்புடைய வயதுக்கேற்ற நகரமாக அங்கீகரிக்கப்பட்டிருக்கு. வயதுக்கேற்ற நகரம் அப்படின்னா முதியோருக்கேற்ற நகரமாக செயல்படுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஓகே, அடுத்தது முக்கிய தினங்கள் பார்க்கலாம். சர்வதேச குடும்பங்கள் தினம், இது மே 15ஆம் தேதி. இப்போ இதில் ஒரு சின்ன விஷயம் நம்ம நோட் பண்ணோம். அதுவே உலக குடும்பங்கள் தினம் அப்படின்னு நம்ம ஜனவரி 1ஆம் தேதியுமே கடைபிடிக்கிறோம். அப்போ இந்த இரண்டுலேயுமே நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம எக்ஸாமில் வந்து எது ஆப்ஷனாக இருக்கோ அதை நம்ம போட்டுக்கணும். அதே நேரம் உலக பெற்றோர்கள் தினம் அப்படிங்கிறது ஜூன் 1ஆம் தேதி. இப்போ பெற்றோர்கள் வேறு, குடும்பம் வேறு. இப்போ பார்த்தீங்கன்னா பெற்றோர் அப்படின்னா தாய் தந்தை, ஆனால் குடும்பம் அப்படின்னா அண்ணன், அப்புறம் வந்து தாத்தா பாட்டி, இந்த மாதிரி எல்லாருமே வருவாங்கல்ல, அதுதான். அடுத்தது ஐநா சபையின் உலக சாலை பாதுகாப்பு வாரம், இது மே 12ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும். அதே நேரம் இந்தியாவில் தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் அப்படிங்கிறது ஜனவரி 11ஆம் தேதியிலிருந்து 17ஆம் தேதி வரைக்கும் இந்த ஆண்டு நம்ம கொண்டாடியிருந்தோம். ஓகே, பாருங்கள், இதில் பாருங்கள், எக்ஸாமில் வந்து நமக்கு இந்தியாவில் தேசிய சாலை பாதுகாப்பு வாரம் தான் என்னைக்கு அப்படிங்கிறது முக்கியமாக கேட்பாங்க. அடுத்தது உலக வலசை பறவைகள் தினம், இது வந்து மே 10ஆம் தேதி, வேர்ல்டு மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் டே. இந்த பறவைகள் எல்லாம் வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு வலசை போகுதில்ல, மைக்ரேட் ஆகுதில்ல, உணவுக்காகவோ அல்லது இனப்பெருக்கத்துக்காகவோ மைக்ரேட் ஆகுதில்ல, அந்த மாதிரி ஒரு பறவைகளுக்கான ஒரு தினம் தான் இந்த ஒரு தினம். இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் பகிரப்பட்ட இடங்கள், பறவைகளுக்கு உகந்த நகரங்கள் மற்றும் சமூகங்களை உருவாக்குதல் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இந்த உலக வலசை பறவைகள் தினம் அப்படிங்கிறது ஒவ்வொரு வருஷமும் 2 தினங்களாக கொண்டாடுறோம். ஒன்று மே 10, இன்னொன்று அக்டோபர் 11. ஓகே, இன்னும் ரிவிஷன் பார்க்கலாம். உச்சநீதிமன்றத்தின் 52வது தலைமை நீதிபதியாக பதவியேற்றவர் யார்? இதற்கான ஆன்சர் பிஆர் கவாய். உங்களுக்கான கேள்வி, உச்சநீதிமன்றத்துடைய நீதிபதிகளுடைய வயது வரம்பு, அவங்களுடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜ் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்தது யூபிஎஸ்சி அமைப்பின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? இதற்கான ஆன்சர் அஜய் குமார். அடுத்தது தற்போது பரிசோதனை செய்யப்பட்ட பார்கவாஸ்திரா என்பது என்ன? இதற்கான ஆன்சர் ட்ரோன் எதிர்ப்பு ஏவுகணை அமைப்பு. இதற்கான ஆன்சர். அடுத்தது கல்லூரி கனவு திட்டம் எந்த திட்டத்தின் கீழ் செயல்படுகிறது? இதற்கான ஆன்சர் நான் முதல்வன். அடுத்தது HCL மற்றும் ஃபாக்ஸ்கான் நிறுவனங்கள் இணைந்து எங்கு ரூபாய் 3076 கோடியில் செமிகண்டக்டர் ஆலை அமைக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் ஜவார். அடுத்தது தற்போது இந்தியாவை சேர்ந்த எந்த விளையாட்டு வீரருக்கு கௌரவ லெப்டினன்ட் கர்னல் அந்தஸ்து வழங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் நீரஜ் சோப்ரா. அடுத்தது எந்த நாட்டின் வெளியுறவுத்துறை அமைச்சராக இந்திய வம்சாவளி அனிதா ஆனந்த் நியமனம் செய்யப்பட்டார்? இதற்கான ஆன்சர் கனடா. அடுத்தது தற்போது காலமான ஜோஸ் முஜிகா எந்த நாட்டின் முன்னாள் அதிபர்? இதற்கான ஆன்சர் உருகுவே. அடுத்தது 2025 உலக உணவு பரிசை வென்றவர் யார்? இதற்கான ஆன்சர் மரியாங்கலா ஹங்கிரியா. அடுத்தது நயி திஷா என்ற முன்னெடுப்பை செயல்படுத்திய காவல்துறை எது? இதற்கான ஆன்சர் டெல்லி காவல்துறை. அடுத்தது பண்டிட் லக்ஷ்மி சந்த் கலக்கார் சமஜிக் சம்மன் யோஜனா திட்டத்தை தொடங்கிய மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் ஹரியானா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, உங்களுடைய நண்பர்களுமே ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது அவங்களுக்கும் மேலே தான் இருக்கும். ஓகே, தேங்க்யூ.